ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் லைவில் வந்துட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியில் ஒன்றா இருந்த ஜோடியை கூட்டு வந்து உள்ளே வச்சு பாவம் அவங்கள வந்துட்டு சண்டை போட வச்சு அதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட்டு. அது நடந்துருச்சு. ஆனால் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிடையாது. அந்த கூட இருந்த சகுனி வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கனி, இந்த சுபிக்ஷா, இந்த விக்ரம், இவங்க பண்ண வேலையால் பெரிய சண்டை நடந்திருக்கு. ஸோ அதான் இங்கே பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி இந்த சேனலே கிடையாது. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்துட்டு சாண்டா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா பிரஜன் வந்து தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன வந்துட்டு அதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நான் கேட்டால் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். இது எனக்கு புதுசாக இருக்குது இந்த பிரச்சனை பார்க்குறதுக்குன்னு சொல்லி கன்ஃபர்ஷன் ரூம்லேயும் போய் ரொம்ப அழுதுருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுடைய பேர் கிடக்கூடாதுன்னு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பண்ணுற விஷயங்களும் அதுதான். தனியாக கேம் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அதை யோசிக்காதீங்க, நீங்களும் தனியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நாளைக்கே வந்துட்டு நாமினேஷனில் வந்து வெறும் 3 பேர் தான் இருக்குது. நீங்கள் அப்போ வந்துட்டு 2 பேர் நாமினேட் பண்ணும்போது பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் பிரச்சனை நாமினேட் பண்ண மாட்டிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. இவங்களும் சரி ஓகேன்னு உள்ளே வந்திருப்பாங்க. இப்போ காலையில் வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனை என்னென்னா, ஒன்றுமே இல்லை. சாண்ட்ரா உட்காந்துருந்தாங்க. அவங்க மடி மேலே இப்படி கையை வச்சுருந்தாங்க சுபிக்ஷா. இவங்க லைட்டு தட்டி விட்டாங்க. அவங்களுக்கு எந்த கோவமாக தட்டி விட்டாங்க, அவ்வளோதான். இதை வந்து ஃபிசிக்கல் ஹர்ட்டு, அதனால் இந்த அம்மா அழுதுட்டாங்களாம். ரொம்ப ஃபிசிக்கல் ஹர்ட்டு. சின்ன பொண்ணு இப்படி பண்ணலாமா, இவ்வளோ பெரிய பொண்ணு நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க. கிருமிகிட்ட கூப்பிட்டு கனி வந்து சொல்லிட்டாங்க, நம்ம சாண்ட்ரா அட்டாக் பண்ணுறோம், அதில் பிரச்சனை பெருசாக வரும். ஏன்னா இப்போதைக்கு எமோஷனலாக வீக்காக இருக்கிறது அவங்க தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜய் பார்வதியை சொன்னால் அவங்க வந்து என்ன தான் பண்ணாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டைவர்ட் ஆவாங்க. இப்போதைக்கு எமோஷனல் வீக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. அதனால் கனி பிளான் போட்டாங்க. அதை வந்து விக்ரம் கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. விக்ரம் ஒரு பக்கம் வந்து சாண்ட்ரா போட்டு கலாய்க்கிறாரு. என்னென்னா ஐடியில் ஏன் உட்காந்துருக்கீங்க கலாய்க்கிறாரு. நான் வேலை செஞ்சுட்டுன்னு அவங்க சொல்லும்போது அங்கே எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்கள் என்னத்தை இங்கே பண்ணுறீங்கன்றாரு. அவங்க அங்கே வந்து அந்த நெக்லஸை பாதுகாக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஸோ ட்ரிகர் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஐடியல்ன்றது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்பைன் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க, முதுகெலும்பு. அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தை. உடனே அதை பிடிச்சி ஒரு பெருசாக சண்டை போடுறாங்க. கனி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு சுபிக்ஷாக்காக அது பிளான் தானே, அதனால் வந்து நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு, அதை ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வயசை இது பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து வயசை பற்றி சொன்னாவே காண்டாகும். அதுவும் கனி சொல்கிறாங்க பாரு, அது இன்னும் கோவம் வரும். ஏன்னா கனியே வந்து மூத்துக்குடி மகன் மாதிரி உட்காந்துட்டு அவங்க வந்து கலாய்க்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். அதனால் அவங்க இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க தலை வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு, இந்த பக்கம் வராதிங்க, அந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, குத்துக்கள் மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்ருக்கானே, அவன் இதை பற்றி எதாவது கேட்டானா யார் பிரச்சனை அவங்களுக்குள்ள. ஏன்னா இதை எதிர்பார்க்குறதானே. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒய்ஃப் வரணும், ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைனா பிரச்சனை வருவார். இதுதான் கான்செப்ட் முன்னாடி வெளியே நடந்திருக்கும். இப்போ பிக் பாஸில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் பிரச்சனை இருக்கார். இவங்களுக்கு என்னென்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்னை ஒருத்தன் வந்து கலாச்சிட்டு இருக்கான், நீ கம்முன்னு இருக்கியா அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன இந்த விஷயத்தில் இழுக்காத, நான் வர முடியாது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா நீ போய் டைரெக்டாக பேசிக்கோ, நீ விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவியோ எங்கே போய்னு சொல்லி அதை பண்ணிக்கோ, என்ன இதில் இழுக்காத, நாங்கள் உங்களை இழுக்கலைங்க. இப்போ வந்து கேப்டன் வந்து சொல்லிட்டு போனார்ல, இந்த இடத்துக்கு நீங்கள் வராதிங்க, அந்த பக்கம் நீங்களும் போகாதீங்க, தேவையில்லாம பிரச்சனை போடாதீங்கன்னு, அதை நீங்கள் கேட்டிங்களா, அதை நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்றாங்க இவங்க சாண்ட்ரா. அதை நான் ஏன் சொல்கிறோம், அது சொல்லும்போது அவங்க தான் காதில் வந்துச்சுன்றாரு. பிரச்சனை கரெக்டாக தான் பேசுகிறாரு, இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாரு. பார்வதி விஷயத்தில் மட்டும் தான் கேவலமாக பண்ணுறாரு. இங்கே வந்து சொன்னோடனே இவங்களுக்கு இன்னும் ஏறுது, என்னடா அது நம்ம சொல்ல வீட்டில் இருக்கும் மண்டையாட்டின ஒரு ஆள் இங்கே வந்துட்டு இவ்வளோ திமுறாக பேசுகிறன்ற மாதிரி காண்டா வராங்கன்னு தெரில. ஏங்க நான் உங்களை வந்து இது சொல்லுங்க, அவர் என்னை வந்து ஸ்டாம்பிங் பண்ணிட்டு இருக்காரு, நான் ஐடியில் இருக்கேன்றாரு, என் வயசு வந்து ரொம்ப பெரிய வயசு, ஒரு சின்ன பொண்ணு கலாய்க்கிறாங்கன்றாங்க, இங்கே வந்துட்டு ஃபிசிக்கல் ஹர்ட் பண்ணிட்டேன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு அவரோட இதில் தெளிவாக இருக்கார். ஏன்னா ஆரி வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மெயினாக, நீ சாண்ட்ராவை சேலஞ்ச் பண்ணு, நீ மற்றவங்களாம் சேலஞ்ச் பண்ணுறது ஓகே, நீ சாண்ட்ராவை சேலஞ்ச் பண்ணுன்ட்டார். அதை பிடிச்சிட்டு பண்ணுறாரு. ஒரு பக்கம் நல்லாயிருக்கு பிரஜனோட கேம், ஏன்னா இது வந்து கேம் அப்படி தான் போகும். ஆனால் கமருதனும் விஜய் பார்வதி இருக்கிற விஷயங்களை நோண்டுறாரு பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் தேவையில்லாது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வியானா எஃப்ஜே எக்கச்சக்கமான பேர் கப்பலாக சுற்றிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாமல் இதை மட்டும் தேவையில்லாமல் நோண்டுறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே சாண்ட்ரா பிரஜன் சண்டை போடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா மேலே தப்பு இருக்குது, அதாவது தப்பு இருக்கோ இல்லையோ அவங்க எதிர்பார்க்குற தப்பு.
ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு அந்த தட்டி விட்டதை கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணியிருக்கலாம். சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.